வணக்கம். எட்டி டாக்ஸ்ல இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, என்டிஏ கூட்டணியில் இணைந்த பிறகு தினகரன் எடுத்த தவறான முடிவு. அது மட்டும் இல்லாம செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தவேகாவுடன் யாரெல்லாம் கூட்டணியில கைகோர்க்க போறாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி போட்டு உடைச்சிருக்கிறாரு. அதையும் பார்க்க வேண்டியதா இருக்குது. ரெண்டாவது, அதிமுகவை ஊழல் கட்சி என்று விஜய் அவர்கள் விமர்சித்தார். அதிமுக காரங்க பதிலடி கொடுத்தாங்க. அது தொடர்பாக செங்கோட்டையன் அவர்கள் பதிலளித்திருக்கின்றார். சோ எல்லாவற்றையும் விரிவா பார்க்கலாம். முதல்ல தினகரன் எடுத்த தவறான முடிவு. கூட்டணிக்குள்ள வந்துட்ட பிறகு ஆத்மார்த்தமாக வேலை பார்க்கணும் அப்படின்றது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய எண்ணமா இருக்கிறது. ஆனா உண்மையாகவே அதிமுக கூட்டணிக்குள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது ஆத்மாத்மா வந்ததா அப்படின்ற சந்தேகம் அவங்க தொண்டர்களுக்கு இருக்குது. எப்ப இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முந்தநேத்து தினகரன் ஒரு பேட்டி அளிக்கின்றார். அந்த பேட்டியில் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நான் தேர்தலில் போட்டியிட போறதில்ல, என்னுடன் இருக்கிறவங்க அமைச்சரானா போதும், அது மட்டும்தான் என்னுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்றார். தினகரன் சொல்றது பாத்தீங்கன்னா, ஒன்னு பாஜகவுடைய குரல் தான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் தன் தலைமையில் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பாஜக காரங்களை பொறுத்த வரைக்கும் தைரியமா கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்ல முடியல. அதை தினகரனை விட்டு நைஸா சொல்ல வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று பார்க்கும் பொழுது, என்னுடன் இருக்கிறவங்க சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு தினகரன் சொல்றாரு. அப்படின்னா தினகரனுடைய எண்ணம் கூட்டணி ஆட்சி. கூட்டணி ஆட்சியில பாத்தீங்கன்னா எங்க ஆளுங்க அமைச்சரா இருப்பாங்க அப்படின்றதான் சொல்றாரு. இது பாஜக சொல்லி தான் தினகரன் சொல்றாரு. ஆனா நான் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது களத்துல இறங்கி வேலை பார்க்கக்கூடிய அவங்களுடைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கும்? ஒரு சோர்வு ஏற்படுமே. எப்போதுமே சரி, தன்னுடைய தலைவனை உயர் பதவியில் அமர வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்பதுதான் எல்லா நிர்வாகிகளுடைய எண்ணமும் இருக்கும். ஆனா கூட்டணி அமைச்சிட்டோம், இந்த கூட்டணி மெகா கூட்டணியா உருவெடுத்திருக்கிறது. தினகரனை மீண்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ இல்ல ஒரு எதிர்கட்சி தலைவராகவோ ஆக்கலாம் அப்படின்னு கூட ஆசை இருக்கலாம் அவங்க தொண்டர்களுக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை அதிமுகவும் அதிமுக கூட்டணியும் அபிர்மிதமா வெற்றி பெற்று விட்டால், திமுக எதிர்கட்சி அந்தஸ்து இழந்துச்சுன்னா ஒட்டுமொத்த கூட்டணி கட்சியினுடைய தலைவராக நம்முடைய தினகரனை தேர்ந்தெடுத்து எதிர்கட்சி தலைவராக உட்கார விட வைக்கலாம். அதுக்கு முதல்ல தினகரன் பாத்தீங்கன்னா போட்டியிடும். அதனால போட்டிடுவார் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவரு தீர்க்கமா சொல்றாரு, நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் போட்டி இட்டாதான் எல்லா தொண்டர்களுக்கும் ஆர்வம் வரும். அவர் போட்டி இட்டாதான் அப்பா வெற்றி பெறணும்டா அப்படின்ற எண்ணம் வரும். ஆனா அவர் போட்டியிடவில்லை என்றால் தொண்டர்களுக்கும் அவர்களுக்கும் என்ன ஞாபகம் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஊடகம் கற்பிக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஆனா ஒரு நிர்பந்தத்தினால கூட்டணிக்கு வந்தாருப்பா, அந்த கூட்டணிக்கு வரணும்ன்ற எண்ணமே தினகரனுக்கு இல்லப்பா. ஆர்வம் இல்லாதவர் அந்த கூட்டணியில சேர்த்து விட்டு ஒரு அழுத்தத்தின் காரணமாக நீ சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடணும், தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணணும், நீ வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொன்னா ஆர்வம் இல்லாத மனுஷன் அந்த கூட்டணியில் சேர்ந்துக்கிட்டு எப்படியா வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அதிமுக கூட்டணி தோத்து போச்சுன்னு வச்சீங்களேன், தினகரனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்தே ஆர்வமா கூட்டணிக்கு வேலை பார்க்கலப்பா, அவரே போட்டிடலன்னா தெரிஞ்சுக்கலாமே இந்த கூட்டணி உடன் அவருக்கு எந்த அளவுக்கு ஈடுபாடு இருந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதனால தினகரன் ஆரம்பத்தில் இருந்தே இந்த கூட்டணி வேண்டாம் என்று தான் சொன்னாரு. அவரு தவேகவுடன் தான் போறதா இருந்தது. ஆனா அமித்ஷாவுடைய அழுத்தத்தின் காரணமா இந்த கூட்டணிக்கு வந்தாரு. சோ பொருந்தாத கூட்டணிகளை ஒரு குடையின் கீழாக பாஜக வலுக்கட்டாயமாக கட்டி போட்டது. அதான் தேர்தலில் தோத்துட்டாங்க. தினகரன் ஆரம்பத்திலிருந்தே வேலை செய்யலப்பா, வெற்றி பெற மாட்டோம் என்ற விஷயமானது தினகரனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால்தான் போட்டியிடவே இல்லை. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் தினகரனுடனே இருந்தாங்க. தினகரன் ஆரம்பத்திலிருந்து யாருக்கு எதிரான வாக்கு வங்கியை உருவாக்கி வச்சிருந்தாரு? எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வாக்கு வங்கியை தான் உருவாக்கி வச்சிருந்தாரு. சோ அதனால தினகரன் திடீர்னு போய் அதிமுகக்குள்ள இணைந்தது எதிர்மறையான வாக்கு வங்கி கொண்ட தினகரனால அதிமுகவையும் வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போக முடியல, தினகரனாலையும் வெற்றி பெற முடியலையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒட்டுமொத்த யூகத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா, நான் கூட்டணியில இணைந்தேன், மனப்பூர்வமாக தான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், எல்லா மனக்கசப்புகளையும் தூக்கி எறிந்து விட்டேன்,
நான் தேர்தலில் போட்டியிடுவேன், முழுமையாக உழைப்பேன், என்னுடைய தொண்டர்களும் என்னுடைய நிர்வாகிகளும் பரிபூர்ணமாக அதிமுக வெற்றிக்காக உழைப்பார்கள். எடப்பாடியை வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் கட்டில உட்கார வைப்போம், தீய சக்தியான திமுகவை தூக்கி எறிவோம் அப்படின்னு உறுதியுடன் பேசி அரசியல களம் கண்டார் என்றால் அவங்க தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஊக்கமாக இருக்கும். இவரும் சுறுசுறுப்பா களத்துல வேலை பார்ப்பாரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி கிட்ட அமைச்சரவையில் இடம் வாங்கி அவங்க நிர்வாகிகளாம் கொடுப்பாங்களாம். ஆனா அதே அமைச்சரவையில் ஏன் நம்ம தினகரன் இடம் பெறக்கூடாது? என்ன அவங்க கட்சிக்காரங்களுக்கு இடம் கொடுக்கின்ற எடப்பாடி பழனிசாமி தினகரனுக்கு இடம் கொடுக்க மாட்டாரா என்ன? அதனால எடப்பாடி அவருடைய ஆட்சியில தினகரனுடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அதிமுக திமுக கூட்டணிக்குள்ள குழப்பமே இல்லப்பா. அவரே தேர்தலில் போட்டியிடுகின்றாருப்பா. அவர் விரும்பின தொகுதியிலே வந்து பாத்தீங்கன்னா போட்டிடுறாருப்பா. எடப்பாடியும் விட்டு கொடுத்திருக்கின்றார். பழைய விஷயங்களை எல்லாம் தினகரன் விட்டு தொலைச்சிட்டாருப்பா. அவ்வளவு இணக்கமாக போட்டிட்டாங்கப்பா. அதனால தான் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கும்ல. அதனால களத்துல இறங்கிட்ட பிறகு ஏதோ ஒரு விதத்துல பின்வாங்குவது இந்த கூட்டணிக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும். அதனால தேர்தலில் போட்டியிடுவதுதான் சரியான விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க தொண்டர்களுக்கும் ஊக்கமா இருக்கும். அதனால கடந்த காலங்களில் வேண்டுமானால் அதிமுக இருக்கிறவங்க டிமாண்ட் வச்சிருக்கலாம், டிடிவி தினகரன் தேர்தலில் போட்டியிட்டா நாங்க கூட்டணியில சேர்க்க மாட்டோம்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த முறை அண்ணன் தம்பியாக பழைய கசப்புகளை எல்லாம் மறந்துட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எடப்பாடியும் டிடிவி தினகரன் போட்டியிட கூடாதுன்னு சொல்லல, எந்த விதமான கண்டிஷனும் போடாத போது எதற்காக நான் போட்டியிடல அப்படின்னு தினகரன் சொல்றாரு நமக்கு தெரியல. ஆனா என்ன செய்தி வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்முடைய தினகரனை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா கிட்ட பேசிட்டாராம். என்ன பேசினாரு என்ற விஷயத்தை பார்க்கும் பொழுது, ஐயா எனக்கு 7 தொகுதி கொடுக்குறீங்க, கூடவே ஒரு மேலவை எம்பியும் கொடுத்துருங்க, நான் டெல்லிக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாராம் தினகரன். முதல்ல 6 தொகுதி பேசப்பட்டது. 6 தொகுதிக்கெல்லாமா நான் வந்து கூட்டணிக்கு போயிடுவேன் அப்படின்னு கேள்வி கேட்டாரு தினகரன். அதனால ஒரு தொகுதி அதிகமாக கொடுத்து 7 தொகுதி தருகின்றார்கள் பாஜகவில். ஸோ கூடவே ஒரு மேலவை எம்பி கேட்டிருக்கின்றார். ஆனா இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினருடைய அடிப்படையில் அதிமுகவால தினகரனுக்கு மேலவை எம்பி கொடுக்க முடியாது. ஆனா சட்டமன்ற தேர்தல் முடிந்து அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக தினகரனுக்கு மேலவை எம்பி கொடுப்பதற்கான வாய்ப்பு 100% உண்டு. இப்படி மேலவை எம்பி வாங்கின பிறகு மத்திய அமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பும் தினகரனுக்கு இருக்குது. அதனால அமித்ஷா கிட்ட வந்து கேட்டிருக்கின்றாராம் 7 தொகுதிகள் ஒரு மேலவை எம்பி அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, தேமுதிகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேலவை எம்பி சீட்டு ஆனது வெயிட்டிங்ல இருக்குது அதிமுக கிட்ட. ஆனா ஒரே ஒரு விஷயம்தான், மேலவை எம்பி தேர்தல் நடக்குமா நடக்காதா என்ற விஷயமா தெரியல. மார்ச் மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணாதான் மேலவை எம்பி தேர்தல் நடக்கும். ஒருவேளை பிப்ரவரி மாசம் 20ஆம் தேதிக்கு பிறகா தேர்தல் அறிவிப்பு வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் யாருமே மேலவை எம்பி ஆக முடியாது. இப்ப இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு அந்த தேர்தலானது சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் மேலவை எம்பி தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால பாஜக பொறுத்த வரைக்கும் தேவையில்லாம திமுக வலிமையை கூட்டுறதுக்காக தேர்தலுக்கு முன்பாக மேலவை எம்பி தேர்தலை நடத்துவாங்க அப்படின்ற எண்ணம் எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப தேர்தல் நடத்தினாங்கன்னு வச்சுங்களேன், மேலவை எம்பிக்கு திமுகவுக்கு 5 எம்பி கிடைக்கும், அதிமுக ஒரே எம்பி தான் கிடைக்கும். அதனால இப்ப தேர்தல் நடத்த மாட்டாங்க மேலவை எம்பி. அதனால தினகரனை பொறுத்த வரைக்கும் மேலவை சீட்டை கேட்டாலும் தேமுதிகவுக்கு ஒரு மேலவை எம்பி சீட்டு என்று அதிமுக உறுதியளித்தாலும் எல்லாமே தேர்தல் முடிந்த பிறகுதான் இந்த சீட்டுகளை வழங்க முடியும் என்பது கல யதார்த்தம். ஆனால் தினகரனை பொறுத்த வரைக்கும் நான் தேர்தலில் போட்டி இல்ல, மற்றவங்க எல்லாம் போட்டிடுவாங்க, வேலை பார்த்தா பாருங்க, வேலை பார்க்காட்டா போங்கடா, கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொன்னா என்ன கூட்டணி வந்து உட்கார வச்சுக்கிட்டு நீ தேர்தலில் போட்டிடு, ஊர் ஊராவை பிரச்சாரம் பண்ணா நான் என்ன பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு ஒதுங்கி நிற்பது போல இருக்குது அப்படின்னு அதிமுக காரங்க சொல்றாங்க. தினகரன் கூட்டணி முடிவை எடுத்து நம்ம மோடியுடன் மேடையில் ஏறின பிறகு அவர் சொன்ன வார்த்தையை அவர் காப்பாற்றணும். எதிர்ப்பதா இருந்தால் முழுமையாக எதிர்ப்போம், ஆதரிப்பதா இருந்தா அன்கண்டிஷனலா ஆதரிப்போம் அப்படின்னார். அப்படி இருக்கும் பொழுது இப்ப தினகரனை பொறுத்த வரைக்கும் எந்தவித தயக்கம் இல்லாம தேர்தலில் போட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கின்ற போது ஜனநாயகம் படம் தொடர்பான தீர்ப்பு வந்திருக்குது. இந்த தீர்ப்பு தொடர்பாக விரிவாக நாம இன்னொரு சேனல்ல பேசலாம், இதை விட்டுருவோம் நம்ம. ஆனா நம்ம செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் நேத்து பத்திரிகையாளரை சந்தித்தார்.
அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் சொன்ன விஷயங்கள் மீண்டும் அதிமுகவினரை கோபப்படுத்திருக்கு. முதல்ல நம்ம செங்கோட்டையன் கிட்ட வந்து பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, நீங்க அதிமுக இருந்து வந்திருக்கீங்க, ஆனா உங்களை உட்கார வச்சுக்கிட்டே வந்து அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்றாரு, நீங்க அமைதியா இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் என்ன பதில் சொல்லியிருக்கணும்? செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, என்னை எவனா ஒருத்தன் ஊழல்வாதி என்று சொன்னான்னு வச்சுங்களேன், அவனுக்கு பதில் சொல்லுங்க. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் வாதாடி நான் நிரபராதி வந்திருக்கிறேன். போக்குவரத்து துறையில நான் கூடுதலாக வருமானத்தை தான் சேர்த்து கொடுத்துருக்கிறேன். அந்த வருமானத்தை எடுத்து என் பாக்கெட்ல போட்டுக்கல, அதனால நான் ஊழல்வாதியும் இல்ல, ஊழல் வழக்கிலிருந்து இருந்து வெளியே வந்திருக்கிறேன். எப்போதும் அரசியல் களத்தில் இருந்தா அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வழக்கு போடுவாங்க. அந்த மாதிரி வழக்கு தான் என் மேல போட்டாங்க. நான் ஒன்னும் ஊழல்வாதி இல்ல அப்படின்னு செங்கோட்டையன் பதிலளிக்கின்றார். ஆனா பத்திரிகையாளர்கள் மீண்டும் சொல்றாங்க, ஏங்க அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சினா எம்ஜிஆர் செஞ்சதும் ஊழல் ஆட்சி, ஜெயலலிதா செஞ்சதும் ஊழல் ஆட்சி. ஏன்னா கலைஞர் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் மீது ஊழல் புகார் தெரிவிக்கல, ஜெயலலிதா மீது ஊழல் புகார் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு இன்னைக்கு அரசியல் களத்துக்கு வந்த விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக மீது ஊழல் புகார் சொல்றாருங்களே, அது நியாயமா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இந்த பாருங்க, அதிமுக காரங்க எதற்காக தவேகாவை எதிர்க்கிறாங்க நமக்கு தெரியல. ஒருவேளை இப்படி இருக்கலாம். விஜயை பொறுத்த வரைக்கும் எல்லா மட்டத்திலும் வந்து பாத்தீங்கன்னா வாக்குகளை அல்றாரு, அதிமுக இருந்தும் வாக்குகளை பிரிக்கிறாரு. அதை பார்த்த பிறகு அதிமுக காரங்க தவேகா மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஜனநாயகத்தில் எப்போதுமே சரி எதிர்கட்சிகளை விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எதிர்கட்சிகளை விமர்சனம் பண்ணா மக்களிடையே எடுபடாது. ஏன்னா அவங்க ஆட்சியில இருக்கிறாங்க, அவங்க என்ன தப்பு பண்ண போறாங்க. எப்போதும் சரி ஆளுங்கட்சி மீது தான் விமர்சனம் வைக்கணும். அவங்க தான் ஆள்றாங்க, அவங்க தான் தப்பு பண்ணுவாங்க. அதனால ஆளுகின்ற போது எதிர்கட்சி மீது தான் விமர்சனம் வைக்கணும். ஆனா அதிமுக என் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் விஜய்க்கு எல்லா மட்டத்திலும் ஆதரவு இருப்பதனாலும் திடீர்னு கோவப்பட்டு இந்த மாதிரி வந்து விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாருங்க. ஆனா அது உண்மையா என்று பார்க்கின்ற பொழுது அது உண்மை கிடையாது. ஏன்னா செங்கோட்டையனே சொல்றாரு, விஜயை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி மீது தானே விமர்சனம் வைக்கணும். எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக மீது விமர்சனம் வச்சாரு. விஜய் யார் மீது ஒன்னாலும் விமர்சனம் வைக்கலாம். அதை கேட்டுக்கிட்டு அதிமுக இருக்கிறவன் வாய் பொத்தி போனோமா? லாஜிக்கா இருக்குதா பாருங்களேன் செங்கோட்டையன் சொல்ற விஷயங்கள். அதுலயும் நீ தவேக்கால போய் இணைந்துட்டனாலே அதிமுக மீது யார் என்ன விமர்சனம் வச்சாலும் நீ வாய் முடியும் சும்மா இருப்ப. இந்த உலகத்துக்கு உன்னை அடையாளம் காட்டியது 50 ஆண்டு காலம் அரசியல் செய்து சம்பாரிச்சது எல்லாமே அதிமுகவில். அந்த கட்சியை ஊழல் கட்சி என்று சொல்லுவார் விஜய். அதுக்கு அதிமுக காரங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் விமர்சனம் பண்ணணுமா, தவேக்கா விமர்சனம் பண்ணக்கூடாதான். அப்படி திமுக விமர்சனம் பண்ணாம தவேக்கா விமர்சனம் பண்றாங்கன்னா திமுகவினுடைய பி டீமாக அதிமுக செயல்படுகிறது, நல்ல அரசியலத்தை தெரிஞ்சு போச்சு அப்படின்னு பேசுவாரா செங்கோட்டையன். ஏயா அதிமுக வந்து திமுக விமர்சனம் பண்ணணும்னா விஜய் அவர்களும் அதே திமுக தானே விமர்சனம் பண்ணணும். ஏன் தேவையில்லாம யூட்டன் எடுத்து அதிமுக விமர்சனம் பண்ணாரு? அது செங்கோட்டையன் கிட்ட பதில் இருக்குதா? அதுக்கு பதில் கிடையாது. ஏன்னா ஒரு தலைமையின் கீழே இருந்துகிட்டு அந்த தலைமைக்கு எதிராக செங்கோட்டையன் பேச முடியாது. அதிமுக விமர்சனம் பண்ணது தப்பு தான், ஆனா இருந்தாலும் செங்கோட்டையனால தப்புன்னு சொல்ல முடியுமா? எங்கேயுமே அவருக்கு அரசியல்ல இடம் கிடையாது. கடைசியில தவேகால போய் சேர்ந்திருக்காரு 80 வயசுல. அங்கேயும் துரத்தி விட்டுருவாங்க என்பதனால தான் இப்படி அதிமுக திமுக விமர்சனம் பண்ணணும். ஏன் தவேகா விமர்சனம் பண்றாங்க? இப்போ அதிமுக திமுகவும் கைகோர்த்து விட்டார்கள். ரெண்டு பேரையும் அப்புறப்படுத்த வேண்டிய வேலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு இருக்கிறது. ஜெயிப்போம். எம்ஜிஆர் கூட அப்படிதான் சொன்னாங்க, ஒரு நாள் தாங்குவாங்களா? அவருடைய படம் 100 நாள் ஓடும், ஆனா அவரு 100 நாள் அரசியல் இருப்பாரா அப்படிலாம் கேட்டாங்க. ஆனா ஆக்சுவலா வந்து அவர் தான் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தார் எம்ஜிஆர் அந்த காலத்துல. அந்த மாதிரி தான் விஜய் அவர்கள் தொடர்ந்து முதலமைச்சராக இருப்பாரு அப்படின்னு நம்ம செங்கோட்டையன் சொல்றார். அதிமுக ஊழல் கட்சின்னு சொன்னாங்கல்ல, அங்க துண்ணு தீர்த்து இல்ல, அங்க அரசியல் பண்ண இல்ல, அதுக்கு பதில் சொல்றான்னா இல்லாத கதையெல்லாம் பேசுறான்பா இந்த செங்கோட்டையன். அது மட்டும் கிடையாது, ஏன் தவேகா கூட்டணிக்கு டிடிவி தினகரன் வரல அப்படின்னு சொல்லுகின்ற போது கால சூழ்நிலை ஏதோ ஒரு நிர்பந்தத்தினால அங்க போய் சேர்ந்துட்டாரு. எங்களா கூட தான் வரணும்னு இருந்தாரு. ஆனா தவேகா யாரிடமெல்லாம் போய் பேசுதோ அப்படி பேசின விஷயம் வெளியே தெரிஞ்ச உடனே டெல்லியில இருந்து ஆள் வந்துறாங்க ஐயா அப்படின்னு செங்கோட்டையன் சொன்னார். ஏன்னா ஓபிஎஸ் கிட்ட பேசுறீங்களா, ராமதாஸ் கிட்ட பேசுறீங்களா, தேமுதிக கிட்ட பேசுறீங்களா அப்படின்னு சொல்லுகிற போது இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டோம்பா, நாங்க சொன்னோம்னா டெல்லியில இருந்து ஆள் வந்துடுறாங்கப்பா, தடுத்து நிறுத்தி அழைச்சிட்டு போயிடுறாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு செங்கோட்டையன். நீங்க 1000 பேரை தவேகால் கொண்டு போய் சேர்க்கலாம், ஆனா ஒரு கூட்டணி கட்சி உங்களை நோக்கி வரணும்னா நீங்க வெற்றி பெறுவீங்களா இல்ல தோல்வி அடைவீங்களா என்ற நம்பிக்கை அந்த கட்சிகளுக்கு வரணும். ஆனா களத்துக்கே வராத
விஜயை நம்பி கூட்டணி கட்சிகள் எப்படி வரிசையா வந்து நிற்கும். அதனால மீதம் இருக்கிற எல்லா கட்சிகளும் வந்து அதிமுக கூட்டணிக்கு தான் வரப்போகுது. ஆளுநர் வழங்கின தேநீர் விருந்துல எல்லாரிடத்திலும் பேசி முடிச்சுட்டாங்கோ. ஊடகத்துல செய்தி வந்துச்சு பாத்தீங்களா இல்லையா? அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் தனித்து தான் வந்து தேர்தலில் களம் காண்பார். ஓபிஎஸ் அவர்கள் இடத்துல பேச்சுவார்த்தை நடப்பதாக செய்தி வருகிறது என்று சொல்லுகின்ற போது மகிழ்ச்சியா தான் இருக்குது. டெல்லிக்கு இந்த செய்தி போனா அங்கிருந்து ஓடியாந்துருவாங்க போ அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாரு. ஸோ பார்க்கலாம். செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் தேர்ந்த அரசியல்வாதி என்று சொல்லுவாங்க. ஆனா பத்திரிகையாளர்களை பார்த்தாருன்னா அவர் பேசிட்டு போவாரு. தன்னுடைய தாய் கழகமான அதிமுகவையே வந்து விஜய் அவர்கள் ஊழல் கழகம் என்று சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி கேட்க துப்பு கிடையாது. இவரு மற்ற கட்சிகளை கூட்டணிக்கு அழைச்சி பேச்சுவார்த்தை நடத்தி தவேகாவை வந்து பாத்தீங்கன்னா பலமான கட்சி ஆக்கி அடுத்த தேர்தலில் வெற்றி பெற வச்சிருவாராம். தொடர்ந்து விஜய் அவர்களே எம்ஜிஆர் மாதிரி வெற்றி பெறுவாராம். எம்ஜிஆர் எங்கிருந்து வந்தாரு, எப்படி வந்தார் என்ற விவரம் கூட செங்கோட்டையன் தேர்தல் போல இருக்குது. அதனால தவேகாவுக்கு போயிட்டா எல்லாம் மறந்து போயிடுமான்னு தெரியல. மொத்தத்துல அதிமுக காரங்க அடிச்சு நொறுக்குறாங்க. விஜய ஈடு கொடுக்க முடியாம தவிக்குது தவேகா. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் பார்த்த நண்பர்கள் நன்றிங்க.